This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. அமித்ஷா மட்டுமல்ல, எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றுமே அடிபணியாது என்று பொன்னேரியில் அரசு நலத்திட்ட விழாவில் பேசிய போது அவர் ஆவேசமாக பேசினார். பொன்னேரியில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2,02,531 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தூய்மை பணியாளர் நலவாரிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. பொன்னேரி அம்பேத்கர் சிலை அருகே வாகனத்திலிருந்து கீழே இறங்கிய முதல்வர் ஸ்டாலின் நடந்து சென்று பெண்கள், குழந்தைகள் என அனைவரையும் சந்தித்து கைகுலுக்கி உரையாடினார். சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்ற அவருக்கு பொன்னேரி மசூதிக்கு அருகே முஸ்லிம்கள் வாளை பரிசளித்தனர். விழா மேடைக்கு வருவதற்கு முன்பு காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். மேடையில் உரையாற்றிய முதலமைச்சர் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி இருண்ட காலம் என்றும், பொறுப்பான எதிர்க்கட்சியாக இல்லாமல் எதிரி கட்சிகளாக செயல்படுகின்றனர் என்றும் விமர்சித்தார். மத்திய அரசு ஏற்படுத்தும் தடைகளை சட்ட ரீதியாக தகர்த்தெறிவோம் என்றும் முதலமைச்சர் சூளுரைத்தார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, நாங்க 2026 நாங்க தான் ஆட்சி அமைப்போம், நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு அதையே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நான் அவருக்கு சவாலா ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனித்தன்மை கொண்டவங்க நாங்க. மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க பார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நீங்க ஏமாற வேண்டாம். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இங்க இருக்கக்கூடிய சிலரை மிரட்டி கூட்டணி வச்சுட்ட நீங்க ஜெயிக்க முடியுமா? உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க, நீங்க ஒரு கை பார்ப்போம். நீட் தேர்வை ரத்து செய்ய முடியுமா? இந்தி திணிப்பு இல்லை என்று உத்தரவாதம் தர முடியுமா என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நோக்கி அவர் கேள்வி எழுப்பினார். இங்க நீங்க தன்மானமும் தமிழ் இனமானமும் இல்லாத கொத்தடிமுட துரோக கூட்டணியை சேர்ந்து தமிழ்நாட்டு ஆளு நினைக்கிறீங்க. நீங்க கொஞ்சம் வரலாற்று எடுத்து பாருங்க. சுயமரியாதையும் மானம், வீரம், விவேகம் கூட நல்லிணக்கு உள்ள மண் எங்கள் தமிழ் மண். ஆதிக்கத்தையும் ஆக்கிரமிப்பையும் எந்த காலத்திலும் அனுமதிக்காத மானமுள்ள மண் இந்த தமிழ் மண். தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் ஏவல் அமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க இந்த உருட்டல் மிரட்டுக்கெல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல. அமித்ஷா இல்ல, எந்த ஷாவா இருந்தாலும் சொல்ற எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. முன்னதாக விழா அரங்கில் வைக்கப்பட்டுள்ள பல்துறை கண்காட்சிகளை பார்வையிட்ட முதலமைச்சர் 130 மாற்றுத்திறனாளிகளுக்கு பெட்ரோல் ஸ்கூட்டர்களை வழங்கினார். விழாவில் 391 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் 418 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடக்கி வைத்தார். கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் தண்டலம் கவசநல்லூத்தூர் இடையில் 20 லட்சம் ரூபாய் செலவில் கொசஸ்தலை ஆற்றில் பாலம் கட்டுதல், 51 கோடி ரூபாய் மதிப்பில் திருமழிசை ஊத்துக்கோட்டை சாலை அகலப்படுத்துதல் உள்ளிட்ட 5 அறிவிப்புகளையும் அவர் பட்டியலிட்டார். புதிய தலைமுறைக்காக திருவள்ளூரிலிருந்து செய்தியாளர் எழில். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.